அன்பார்ந்த எனதருமை கூட்டில் விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்னது? அதாவது பணபரஸ்தான மாதங்கள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். பணபரஸ்தான மாதங்கள். இந்த பணபரஸ்தான மாதங்கள் எது? வைகாசி, ஆவணி, கிருத்திகை, மாசி. இந்த மாதங்கள் தான் பணபரஸ்தான மாதங்கள். அப்போ இந்த மாதங்கள் ஸ்திர மாதங்கள். வைகாசி ஒரு ஸ்திர மாதம், ஆவணி ஒரு ஸ்திர மாதம், கார்த்திகை ஒரு ஸ்திர மாதம், மாசி ஒரு ஸ்திர மாதம். இந்த 4 மாதங்கள் என்ன சொன்னான்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். அப்போ விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்துலேயும் தமிழ் மாதத்துலேயும் 1ஆம் தேதி வரும். ஆனால் வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. இந்த நாட்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த காலத்தில் மாதப்பிறப்பில் அதிகாலை 3 மணியில இருந்து காலை 10 மணிக்குள்ள பெருமாள் கோவில் சென்று சங்கு சக்கரத்துடன் அவர் இருக்கணும். உள்ள பெருமாளை வணங்க செல்வ பலம் பெறும். செல்வ பலம் கண்டிப்பாக பெருகும். இதை தொடர்ச்சியாக செய்யணும். சரி, நம்ம அப்படி கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை சுதர்சன சக்கரத்தில் போகிறோம். சுதர்சனம் அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். அப்போ சுதர்சன சக்கரம் என்பது நீங்கள் மற்ற நினைக்கிற மாதிரி கிடையாது. சுதர்சன சக்கரத்தில் விதிக்கட்டம், மதிக்கட்டம், கெதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய கட்டம் வரும். அந்த சுதர்சன சக்கரம் போட்டு அதனால் லேமினேஷன் பண்ணி அந்த கட்டத்தில் என்ன சொன்னோன்னா ஒரு அழகான பெருமாள் சிலை வைக்கணும். அந்த ரவுண்டில் பெருமாள், அதுவும் என்ன சொன்னான்னா பாதரசத்தால் செய்யப்பட்ட பெருமாள் சிலை வைத்து ஒரு சின்ன வாழை இலையில் உங்களுடைய ஜாதக கட்டத்தை வரையப்பட்ட அந்த சுதர்சன சக்கரத்தில் போடப்பட்ட கட்டம் தான் வேலை செய்யும். ஏன்னா எப்போ ரவுண்டாக இருக்கும். அப்போ அந்த ஒரு அடியில் ஒரு துணி விரிச்சோ நல்ல அகலமான தாம்பாளம் வச்சு அதில் நம்ம ஜாதகத்தை வச்சு அது மேலே பெருமாள் சிலையை வச்சு ஒரு சின்ன வாழை இலையில் பச்சரிசி பரப்பி ஒரு தேங்காயை உடைச்சி அதில் நெய் ஊற்றி நல்லா தீபம் ஏற்றும். நெய் ஊற்றி தீபம் ஏற்றி 2 சைடில் வாழைப்பழம் வச்சு பற்றி ஊற்றணும். ஏதோ ஒரு 2 பழங்கள் வைக்கணும். வச்சு என்ன சொல்கிறான்னா மகாலட்சுமி மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். 108 மல்லிகைப்பூ அந்த பெருமாளுக்கு ஒரு தடவை சொல்லி ஒரு காயின்ஸ் வச்சுக்கணும். ஒரு காயின்ஸ் 108 காயின்ஸ் 10 ரூபா காயின்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சா 1 ரூபா காயின்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 108 பூ, 108 காயின்ஸ், ஒரே ரேஷியோ காயின்ஸாக இருக்கணும். உள்ளங்கையில் வைக்கணும். வச்சு என்ன சொல்கிறான்னா நீளமான மந்திரம் சொல்லணுன்னாலும் சொல்லலாம். குறைவான மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். இப்படி சொல்லி அந்த சுதர்சன சக்கரத்தில் வச்சிருக்கிற பெருமாள் மேலே கனகாபிஷேகம் பண்ணணும். அந்த ஜாதகம் என்ன சொன்னா அவ்வளோ தூரத்திற்கு உயிர்ப்பு சக்தி கிடைக்கும். சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ எல்லாரும் ஏன் சில பொருட்களை வாங்குங்கள் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் கமர்ஷியலுக்காக கிடையாது. நீங்கள் கமர்ஷியலுக்காக எல்லோரும் நினச்சிட்டே இருக்கீங்க. திஸ் இஸ் நாட். ஆன்மீகத்தில் வந்தவர்களுக்கு, ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமான கர்மாக்களை தூக்க மாட்டாங்க.
அதிகமான கர்மாக்களை தூக்கி வந்தேன்னு சொன்னால் பின்னாடி வேறு மாதிரியே வேலை செஞ்சிடும். அப்போ எல்லா மனிதனும் வந்து என்ன சொல்கிறான்னா, சுருக்கமான சிந்தனையினோடு இருக்கக்கூடாது. நீண்ட புத்தி இருக்கணும், நெடிய புத்தி இருக்கணும். நம்மளை யாரும் ஏமாத்திட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வைங்க. அப்படி ஏமாற்றினால் அது அந்த கர்மா அவர்களைத்தான் போய் சேருமே தவிர உங்களை சாராது. ஏன்னா உங்களுடைய ஒரு பகுதி என்ன சொல்கிறான்னா, கர்மாவை அவன் தூக்கிட்டு போயிடும். உங்களை ஏமாத்தினான்னா உங்களுடைய கர்மாவை எடுத்துகிட்டு போயிருந்தான்னு தான் அர்த்தம். அப்போ இந்த சுதர்சன சக்கரத்தை வைத்து, பெருமாள் சிலையை வைத்து 108 காயின்ஸ் வச்சு, 108 மல்லிகைப்பூ வச்சு, பச்சரிசி வாழை இலையில் விரித்து, பச்சரிசி மேலே வந்து தேங்காயை உடைச்சி தீபம் போட்டு வடக்க பார்த்து நீங்கள் உட்காரணும். 108 1 ரூபா காயின்ஸு அல்லது 10 ரூபா காயின்ஸு, 5 ரூபா காயின்ஸ், 2 ரூபா எது வேணாலும் வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, ஒரு மாதப்பிறப்பு அன்னைக்கு வந்து இது எல்லா மாதப்பிறப்பும் செய்யலாம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது பணபரஸ்தானத்தை நமக்கு வலிமைப்படுத்திடும். அப்போ அந்த பணபரஸ்தானத்தை வலிமைப்படுத்தக்கூடியது எந்த மாதங்கள்னா வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி தான். இது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தொலைத்து விட்டோம். நமக்கு வந்து தேவை என்று சொன்னால் சூரியன் வந்து அந்த பணபரஸ்தான மாதத்தில் இருக்கும்போது செல்வ வளத்தை நாம் அவர்கிட்ட வாங்கிடணும். அப்போ அந்த மாதம் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு அவர் வந்து பெயர்ந்து வந்துடுவார். வந்து சொன்னான்னா அந்த ஒரு நாள் மாதப்பிறப்பு என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாதப்பிறப்புலாம் நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவ்வளவு தான். நம்மளுடைய ஜாதகம் வலிமையாகணும், பணபர சக்தி வந்து நமக்கு அதிகமாகணும். அப்படின்னா மாதம் வந்து சுதர்சன சக்கரத்திற்கு பூஜை பண்ணலாம். அல்லது வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதம் 1ஆம் தேதி சுதர்சன சக்கரத்தை எடுத்து வச்சு பெருமாள் சிலையை வைத்து 2 தேங்காயை உடைச்சி வந்து 2 நெய் தீபம் போட்டு பச்சரிசி அடியில் விரித்து போடணும். 2 நாட்டு வாழைப்பழம் பத்தி குத்தணும். 108 1 ரூபா காயின்ஸு, 108 மல்லிகைப்பூ வச்சு வந்து என்ன சொன்னான்னா, பெருமாளுக்கும் நம்ம ஜாதகத்திற்கும் கனகாபிஷேகம் பண்ணணும். இது எப்படி இருக்கும் என்று சொன்னால், பொருளாதாரத்தில் வந்து நீங்கள் மேன்மையான ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க. எல்லா மனிதனுமே எங்கெங்கே வேணாலும் போங்க, உங்களுடைய ஆன்மாவும் உங்களுடைய ஜாதகமும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே பரிமளிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் கரெக்டாக செய்யணும். செஞ்சு வந்து நீங்கள், ஏன்னா அதெல்லாம் செஞ்சு பார்த்து வந்து வலிமையான ஒரு ஆதிபத்தியத்தில் வந்து இருப்பதற்கு காரணம் என்ன சொன்னான்னா வந்து இந்த மாதிரி பூஜைகளை வந்து நாங்களாம் மாதம் செய்கிறோம். இது 2002 நான் செஞ்சுட்டு வரேன். அப்போ அந்த 2002 செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி வரும்போது பொருளாதாரத்தில் வந்து வளர்ச்சி வந்துடும், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வராது. என்கிட்ட போய் கடை வாங்க வேண்டிய சூழ்நிலையில் வராது. பேங்க்கில் போய் ஐயா எனக்கு லோன் கொடுங்கய்யா, பெர்சனல் லோன் கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வராது. யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய நிலைமை வராது. அப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் தூங்கிக்கிட்டு வீட்டில் வந்து தூங்கிக்கிட்டு இருப்போம். அன்றைய நாளில் என்ன சொன்னான்னா, இதை செய்ய முடியவில்லை, நான் சுதர்சன சக்கரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா 3 மணிக்கு எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு பெருமாள் கோயிலுக்கு போய் வந்து 10 மணிக்குள்ளே பெருமாளுக்கு போய் அவர் சங்கு சக்கரம் அவருக்கு இருக்கணும். அந்த சங்கு சக்கரம் இருக்கிற அந்த பெருமாளாக பார்த்து ஒரு துளசி மாலை வாங்கிட்டு போங்க. அங்கே தேங்காய் பழம் உடைங்க. உடைச்சிட்டு என்ன சொல்கிறான்னா வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பாக பணபரஸ்தானம், உங்களுக்கு பணபரஸ்தானம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இது காலபுருஷனுடைய பணபரஸ்தானம். வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி உங்களுக்கு பணபரஸ்தானம் என்பது ஒன்று இருக்கும். அது இந்த தான். இது என்ன கட்டமாக வருகிறதுன்னு பார்க்கணும் இல்லையா. அந்த இடத்துல வந்து என்ன சொன்னாலும் நமக்கு வளர்ச்சி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொன்னால் இந்த மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து இந்த எஃபெக்டிவான இந்த
விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய யோகத்தை கண்டிப்பாக அடைஞ்சிருவீங்க. எல்லாருமே என்னை பொறுத்தவரை ஒன்றே ஒன்று சொல்லும், வீட்டில் 4 பேர் இருக்கீங்களா, 4 பேருக்கு சுதர்சன சக்கரம் போடும். ஒன்றும் தலைமொழிக்கு போகிறதெல்லாம் கிடையாது. அது கையில் கிடைத்தாலே, நம்ம வீட்டில் இருந்தாலே, நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன சொன்னால் நம்ம பூஜை ரூமில் அதை வச்சுருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். கர்மாக்கள் என்ன சொன்னால் சரியாகும். எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன சொன்னால், இன்னமும் என்ன சொன்னான்னா, உலகம் பெரிய வளர்ச்சிக்கு போயிடுச்சு, மனிதன் ஜோதிடரோட போராடிக்கிட்டே இருக்கான். என்ன காரணம்னா, ஜோதிடரை என்ன சொன்னா பிச்சைக்காரன் ஆக்குகிறான். அவனுக்கு எவ்வளவு வசதி இருந்தால் அவன் கேட்கறது என்ன சொல்றான்னா, பெரிய வசதி கேட்கான். ஏன்னா அந்த வசதியை சொல்கிறவனுக்கு நீ அதுக்குண்டான இன்புட் கொடுத்தா தானே அவன் மனசார அந்த விஷயத்தை சொல்லி கொடுக்க முடியும். அப்போங்கும்போது அங்கே பிச்சை எடுத்துகிட்டு இருப்போம். ஆமாம், நான் கஷ்டப்படுறேன் ஐயா, நான் கஷ்டப்படுறேன், ஆனால் நான் வளர்ச்சி வந்த பிறகு உங்களுக்கு அள்ளி குமிச்சிருவேன் அப்படிம்பா. இது ஆதி காலத்திலிருந்து சொல்லப்பட்டு இன்று வரை என்ன சொன்னா, ஜோதிடம் மதிக்கப்படாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஏன்னா மதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னா, எல்லாரும் கிளாஸ் எடுக்கான். என்னத்தை கிளாஸ் எடுத்து என்ன செய்ய எவனாச்சும் வெற்றி பெற்றிருக்கானா அப்படின்னா, ஏன்னா கிளாஸ் எடுக்கிறவன் அவனுக்கு உண்மையான ஜோதிடத்தோடைய நுணுக்கங்கள் தெரிந்து விட்டது என்று சொல்ல கிளாஸ் எடுக்க மாட்டான். வந்தவனுக்கு சரி பண்ணி கொடுத்து விட்டுட்டு, சரிப்பா நீ பழச்சிக்கோ அப்படின்ட்டு பேசாமல் இருப்பானே தவிர கிளாஸ் எடுக்க மாட்டான். என்ன காரணம்? ஏன் திரும்ப என்ன சொல்கிறேன், நான் கிளாஸ் எடுத்து என்ன பண்ண போகிறேன், அதில் என்ன சொல்லிக் கொடுத்துட்டேன்? ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல, ஒன்றும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. வித்தியாசமாக என்ன சொல்கிறான்னா, நாம் என்ன சொன்னான்னா, மக்களை பேதனைப்படுத்தக்கூடாது. அவனுடைய கர்மா 2 விதத்தில் தான் இருக்கும். அதை சொல்லிட்டு இதான் இப்படித்தான் வாழ்க்கை, இப்படி போ அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். திரும்ப என்ன சொல்கிறான்னா, இப்படி போட்டால் ஒரு கொலை அடிக்கான், அப்படி போட்டால் ஒரு கொலை அடிக்கான். எதுக்கு கொலை அடிக்கிங்க? கொள்ளையடிச்சு மக்கள் பார்த்து பைத்தியமாகி விட்டான். பார்த்து பைத்தியம் ஆகிட்டாயா? அதில் திருந்ததற்கு ஏதாவது ஒரு சின்ன வழிகள் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, எங்கிட்ட கிளாஸ் படிங்க. என்னத்த கிளாஸ் படிக்க? சோறு வாங்கிறது கிளாஸ் படிச்சுக்கிட்டே அந்த காலத்தில் இருந்தாங்க. பொம்பளைக்கு சோறு வாங்க சொல்லிக் கொடுக்கணுமாக்கா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், சொல்லி தெரிவதில்லை மன்மதக்கலை. அதை எவனும் சொல்லியா கொடுத்தான்? அதே மாதிரி தான் உன் கர்மாவை என்ன சொன்னான்னா, சொல்லி கொடுத்தவனும் பாதிக்கப்படுவான், தெரிந்து அந்த கர்மாவை சரிப்படுத்தினவனும் பாதிக்கப்படுவான். ஏன்னா அது எங்கே போகும்? அதனால் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பணபரஸ்தானத்தை வலிமைப்படுத்தும். அந்த 1ஆம் தேதி தமிழ் மாதம் பிறப்பு 1ஆம் தேதி, வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதம் 1ஆம் தேதி பெருமாள் கோயிலில் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் கோயிலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2-3 மணி நேரம்னாலும் உட்காந்துருங்க, ஒன்றுமே செய்ய வேண்டாம். உங்களுடைய உடம்பில் என்ன சொன்னா, பணபரஸ்தானத்திற்கு உண்டான செல்கள் என்ன சொன்னால் உயிர்ப்பிக்கப்படும். பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.